அவர் சபாநாயகராக இருந்தப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து அவையை நடத்துவார். அதோடு இல்லாமல் கிட்டத்தட்ட அந்த அமைச்சர் வந்து ஒரு 15 நிமிஷம் புகழ் பண்ணாரு. கடைசி 15 செகண்ட் ஒரு வேணாம். அதை மீறியும் மாண்புமிகு நெறியாளர் அவர்களே, இன்று சோசியல் மீடியா எங்கு பார்த்தாலும் அரசியல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதே. ஏதாவது தெரியுமா என்ன விசேஷங்கள் இன்று? என்ன ஒரு சட்டப்பேரவை ஃபீவரா? மாண்புமிகு எஃபெக்ட்லாம் வருது. மாண்புமிகு சோசியல் மீடியா தான் எப்போதுமே இல்லாத அளவுக்கு இப்போ வந்து சட்டப்பேரவை நேரலை, பட்ஜெட் முடிஞ்சது, பட்ஜெட் மேலே விவாதம், அரசினர் சிறப்பு தீர்மானம், தனி தீர்மானம், இது எல்லாமே முதல் முறை முழு நேர நேரலை பண்ணியிருக்காங்க. வரலாற்று சிறப்பு மிக்க பேரவையா? ஆமாம், வரலாற்று சிறப்பு. இடையில எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். போன தடவை கூட்டத்தொடர் கூட பாதியிலேயே கட் ஆயிடுச்சு தானே? அதான் இடையில ஏதோ இஷ்யூ ஆச்சு. இந்த ஃபுல் லைவ் பார்க்குறவங்களோட எண்ணிக்கை இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது வழக்கத்துக்கு விட. கண்டிப்பாக வழக்கமாக சட்டப்பேரவைலாம் நடந்துச்சுன்னா லைவ் எல்லாம் யாருமே பெருசாக பார்க்க மாட்டாங்க. மாண்புமிகு நெறியாளர் அவர்களே நிறுத்தவும், இப்போ எனக்கு டைம் கொடுங்க. அதாவது முன்னாடி வந்து பெருசாக எடப்பாடி ஸ்டாலின் அப்படி போயிட்டுருச்சு. இப்போ வந்து 2 பிரபலங்கள் வந்து நிற்கிறாங்க, விஜய், உதய். விஜய்க்கு ஒரு சரியான எதிர்கட்சி தலைவரா உதய் வந்து இருக்கிறாரு. விஜய் பேசுகிற டயலாக்கும் அதுக்கு இவர் கொடுக்குற கவுண்டர் பாலிடிக்ஸும் வேற லெவலில் போய்கிட்டு இருக்குது. அதனால தான் இதுக்கு வந்து முக்கியத்துவமும் அதிகமாகவே இருக்குது. இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் பார்த்தா ஒரு பக்கம் உதய் பேசுனதை போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே வந்து விஜய் பேசுனது, ஆதவ் பேசுனது, அதுக்கப்புறம் ஆனந்த் பேசுனது ட்ரெண்டிங். அடுத்த வாரம் வரைக்கும் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அந்த ஃபீவர் வந்துடும். எந்த ஃபீவர்? அந்த சட்டசபை ஃபீவர். உங்களுக்கு கூட வந்துடும், லைட்டாக வருது. இப்போ என்ன அதில் என்ன முக்கியமானதுன்னா, அந்த சட்டப்பேரவையில் வந்து சபாநாயகர் அப்படிங்கிற பொறுப்பு வந்து ரொம்ப முக்கியத்துவம், உயர்ந்த பொறுப்பு. என்னன்னா, சபாநாயகர் அவர்கள் வந்து இந்த அவையை வந்து எப்படி நடத்தினார் அப்படிங்கிறது. சபாநாயகராக இப்போ இருக்கிறவர் வந்து திரு ஜேசிடி பிரபாகரன். அவர் ரொம்பவே சிறப்பாக வந்து அவையை அவர் நடத்தினதாக தான் நான் பார்க்குறேன். அப்படியா? இப்போ எனக்கு என்னமோ பார்ஷியாலிட்டி பார்த்த மாதிரி தான் தெரிஞ்சுது. இல்லை, தவறுகளை வந்து அவர் சுட்டி காட்டுற விதமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இல்லை இப்போது இது தேவையில்லை, வேறு விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு அவர் சொல்கிற விதமாக இருக்கட்டும், அவர் வந்து எந்த பார்ஷியாலிட்டியும் இல்லாமல் 2 பக்கமே சொல்கிறார். அமைச்சர்கள் பேசும்போதே கூட குறுக்கிட்டு நீங்கள் பேசுனது வந்து ஆதாரம் இல்லாமல் பேசாதீங்க, ஆதாரத்தோடு தான் பேசணும், இது அவை குறிப்பில் நீக்கிறேன்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் அமைச்சர்கள் புகழ் பாடும் போதும் கூட அவர் வந்து இல்லை புகழெல்லாம் பாடாதீங்க அப்படின்னு தடுக்கிறார். இல்லைங்க, அவர் எங்க தடுத்த மாதிரி எனக்கு அப்படி எதுவும் தோணுது. நேற்று கூட அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த அமைச்சர் வந்து ஒரு 15 நிமிஷம் புகழ் பண்ணாரு. கடைசி 15 செகண்ட் ஒரு வேணான்னு சொன்னார். அதை மீறியும் அந்த அமைச்சர் எண்டிங்லையும் புகழ் பாடுறாரு, பாடிக்கிட்டே இருக்கிறாரு, இவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இல்லை, அது வந்து பொதுவாகவே போன 2021 to 26 சட்டப்பேரவை கூட்டங்கள்லையும் வந்து திமுகவோட தலைவர் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்த போதும் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி புகழ் பாடுறத குறைச்சிருங்க அப்படின்னு அவரே சொல்லியிருந்தார். இந்த மாதிரி. ஆனால் விஜய் இந்த தடவை அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. விஜய் சொல்லலை, மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார். சொல்லியிருந்தும் கூட யாரும் வந்து அதை எந்த ஒரு திமுக எம்எல்ஏக்களோ இல்லை அமைச்சர்களோ கூட அதை பண்ணலை. எப்போவுமே அவங்க புகழ்ந்துட்டு தான் தராங்க. ஸோ அது வந்து ஒரு வழக்கமாக ஆயிடுச்சு. இப்போ புதிய அரசியல், புதிய பாதை, எல்லாமே புதுசு, ஜென்சிஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிற உறுப்பினர்களே கூட எப்படி திமுக அதிமுகவினர் வந்து அவங்களோட கட்சி தலைவரை முதலமைச்சரை புகழ் பாடுவாங்களோ அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ரொம்ப பயங்கரமாக எனக்கு வந்து என்னென்னா, பட்ஜெட்டை வாசிக்கச்சுன்னா புகழ் பட்ஜெட்டை ஏதோ 10 நிமிஷத்தில் வாசிடுவாங்கல்ல, புகழை 15 நிமிஷம் வாசிச்சுட்டு இருக்காங்க. இல்லை, அதுதான், அது எப்பவுமே தொடர்றது. இதை வந்து அவரும் வந்து தட்டி கேட்கறது இல்லை. எதிர்கட்சிகள் வந்து அமளியில் ஈடுபடுற நேரம் பார்த்து நான் வந்து தட்டி கேட்கிறேன். அதான் அவர் நிறைய கண்டிக்கிறார். அதை என்ன பேச வந்தோம்னா, ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், இல்லை எதிர்கட்சியாக இருக்கட்டும், இல்லை கூட்டணி கட்சி உறுப்பினர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப சிறப்பாகவே வந்து ஹேண்டில் பண்ணார். அவரால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லாவே ஹேண்டில் பண்ணாருன்னு தான் நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம்னா, முன்னாடி வந்து திமுகவில் வந்து பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள், இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கார் இல்லையா, அவரோட அப்பா பிடிஆர் பழனிவேல் ராஜன், அவர் வந்து சட்டப்பேரவை தலைவராக இருந்தார், சபாநாயகராக இருந்தார். அவர் சபாநாயகராக இருந்தப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து அவையை நடத்துவார். அதோடு இல்லாமல் நீ சொன்னி இல்லையா, பார்ஷியாலிட்டிலாம் பார்க்காம இன்னும் சில விஷயங்கள் இப்போ மூத்த ஜேர்னலிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, மிஸ்டர் சிஎம் உட்காருங்கன்னு சொல்லுவாராம். முதலமைச்சரையே கூட மிஸ்டர் சிஎம் உட்காருங்க, அவர் கேட்குற கேள்வி கேட்டு முடிக்கட்டும்லாம் சொல்லுவாராம். ஸோ அந்த மாதிரிலாம் அவையை நடத்துனாங்கன்னு நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். ஆனால் அப்போலாம் தொலைக்காட்சி இதே கிடையாது. அவர் சபாநாயகர் 96ல் 1-2 தொலைக்காட்சி வந்தது.
அதன் பிறகு அடுத்தடுத்த காலகட்டம் வந்தது, நிறைய நம்மளுக்கு வந்து லைவ் கிடையாது, சட்டப்பேரவைங்கிறது லைவ் கிடையாது. போன 2021 to 26 இதில் கூட சபாநாயகராக முன்னாள் சபாநாயகர் அப்பாவு வந்து சபாநாயகராக இருந்தப்ப அவரே நிறைய கடுமையாலாம் பேசுகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவர் வந்து 2 பக்கமும் அதட்டுவார், அமைச்சரையெல்லாம் கூட அதட்டியிருக்காரு. நீங்கள் பேசுகிறது வந்து அவரை பற்றியுமே வேல்முருகன் அவர் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வந்து வெளியில வந்து அப்பட்டமா சபாநாயகர் அப்பாவும் எங்களை பேசவே விட மாட்டாரு, அவர் வந்து பார்ஷியா ஒன் சைடா இருக்கிறாரு அப்படின்னா வெளியில இல்ல அதுதான் அவரோட வீடியோக்கள் வந்து அவங்க கட்சிக்காரங்க, அதாவது கட்சியினர் பார்வைங்கிறது உறுப்பினர்கள் பார்வை. இன்னைக்கு கூட சபாநாயகர் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்எல்ஏ ராமச்சந்திரன், தலி ராமச்சந்திரன் அவர்கள் பேசும்போதே இல்லை, அவர் வந்து நான் பேசணும்னு சொல்றாரு அந்த இது மேல, தீர்மானத்து மேல, இல்லை வேண்டாம் அதை தானே பேச போறீங்க அதனால வேண்டாங்கிறாரு, அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இது இருக்கும். அதை தாண்டி அவர் ஹேண்டில் பண்ணுற விதங்கிறது இருக்கு இல்லையா, அவையை ஹேண்டில் பண்ணுற விதம், அவர் பேசக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு அவர் அவையில் வந்து பொதுவான சில விஷயங்கள் எல்லாம் பேசினார். குறிப்பாக வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிற மாண்பு, அவங்க வெளியில் என்ன பேசுகிறாங்க, உள்ளே என்ன பேசுகிறாங்க, அவைக்குள்ளே என்ன பேசுகிறாங்க, அதை எப்படி பதிவு பண்ணணும் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவரை கைது பண்ண சம்பவத்தை எல்லாம் குறிப்பிட்டு கூட அந்த சம்பவம் வந்து ஒரு மோசமான சம்பவம், அதை பற்றி அவரோட மனைவி வந்து என்ன கருத்து சொன்னாங்க. ஸோ என்னதான் அதிமுகவாகவே எம்ஜிஆர் சப்போர்ட்டராக இருந்தாங்க கூட அவங்க மனைவிக்கே கூட அந்த சம்பவத்தை ஏற்றுக்க முடியல. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அவர் வந்து பேசியிருந்தார். ஸோ அந்த மாதிரி பழைய விஷயங்களை நினைவு கூறுறது, இந்த மாதிரி பொருத்தி பேசுகிற விஷயங்கள்லாம் அவர் வந்து அவையை வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுறாருங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, முக்கியமான விஷயங்கள், அதாவது அமைச்சர்களே சில விஷயங்களை வந்து பேசும்போது கூட அதை கண்டிக்கிறாரு, அதை வந்து அவை குறிப்பிலேருந்து நீக்கிறாரு. துணை சபாநாயகர்ல இவர் விட்டுருந்தா போய் அடிச்சுட்டு போறப்பல சட்டப்பேரவை தலைவர் அவர்கிட்ட போயிட்டு உங்க சட்டம் பேரவையோட மாண்பு கெட்டுருச்சுன்னு சொன்னா அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. நான் இங்க நல்லா நடத்திட்டு இருக்கேன், நீ எப்படி இந்த மாண்பு கெட்டு போவோம், அதெல்லாம் ஒன்றும் கெட்டு போல, நீங்க உட்காருங்க, உங்களுக்கு பேச அனுமதியில உட்காருன்னு உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவர் அப்படியே உட்காந்துட்டாரு. அந்த விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருச்சு. அது கடுமையான அந்த சொந்த கட்சிக்காரராக இருந்தாலும் இத்தனைக்கும் ஒரு துணை சபாநாயகர் வேற, அவரெல்லாம் கடுமையா விமர்சித்தார். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இல்ல அதுதான் எனக்கு எங்க இடிச்சதுன்னா, கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க கேள்வியை ஃபில் கூட பண்ண விட மாட்டாங்க, உட்காருங்க மாண்புமிகு அமைச்சர் அவர்களே அப்படின்னு. இல்லை அதுல 2 விஷயம் இருக்கு. அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து போன முறையுமே வந்து அப்பா அவர்கள் சபாநாயகர் நிறைய விஷயம் பார்ப்பாங்க. என்னன்னா, கேள்வியை வந்து சுருக்கமா கேளுங்க, அவை நேரம் வந்து அதிகமா வீணாகுது அப்படின்னு சொன்னா நிறைய உறுப்பினர்கள் என்ன செய்வாங்கன்னா சுருக்கமாவே கேள்வி கேட்க மாட்டாங்க. பழைய உறுப்பினர்கள்லாம் எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ அதே தான் இப்பயும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு ஷார்ட்டாக இதுதான் எனக்கு வேணும் இப்படிங்கிற யாரும் கட் அண்ட் ரைட்டாக யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. அது வந்து ஒரு பிரச்சனை. அதனால சில நேரங்களில் அவர் தடுக்கக்கூடாது. அந்த மாதிரி இல்லை போதும் உட்காருங்க அப்படின்னு கேள்விங்கிறது புரிஞ்சாலே போதும். அவர் என்ன சொல்ல வராதுங்கிறது புரிஞ்சிச்சு, அதுக்கு அமைச்சர் பதில் சொல்ல எந்திரிக்கிறாருங்கிறப்ப அமைச்சரை வந்து அலோவ் பண்ணுவாங்க எப்பவுமே. அது அமைச்சராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, உடனடியாக சபாநாயகர் வந்து அலோவ் பண்ணணும். ஸோ ரொம்ப அபத்தமாக ஏதாவது தோணுனா மட்டும்தான் அதை வந்து தடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லி. இன்னைக்கு அந்த மாதிரி நடந்தது. அதாவது ஒரு உறுப்பினர் பேசிட்டு இருக்கும்போது அமைச்சர் எழுந்தப்போ இல்லை நீங்கள் உட்காருங்க, அவை முன்னவரையே சில நேரங்களில் வந்து சொல்கிறார் இல்லை உட்காருங்க அப்படின்னு சொன்னால் அவை முன்னவர். ஏன்னா அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா, அவர் வந்து ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்குறதுனா இந்த சைட்லேருந்து யார், அதாவது ஆளுங்கட்சி தரப்புலேருந்து யார் எந்திரிச்சாலும் எந்த கேள்வியும் இல்லாமல் அவங்கள வந்து அலோவ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. ஒரு காலத்தில் இருந்துச்சு, அது இல்லை. சரி, இப்போ அவர் ஓகேப்பா. எனக்கு இன்னொரு டவுட்டு மட்டும் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் சுருக்கமாகவே எனக்கு இருக்கே, அவை நேரத்தை கருத்தில் கொண்டு நீங்களும் கொஞ்சம் சுருக்கமாகவே எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். அவை குறிப்பிலிருந்து நீக்கிறதுனா என்ன? இல்லை தான் அவை குறிப்பிலேருந்து நீக்கிறதுனா, இது வந்து சட்டப்பேரவை அப்படிங்கிறது வந்து ஒரு சட்டம் இயற்றும் அவை. அந்த இடத்துல வந்து பேசப்படுற வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். அது வந்து பொதுவெளிக்கு அது போகும்போது சிறந்த கருத்துக்கள், சிறந்த பேச்சுக்கள், சிறந்த வார்த்தைகள் தான் பதிவு செய்யப்படணும். தேவையற்ற வார்த்தைகளோ, அதாவது உதாரணத்துக்கு உனக்கு சொல்லணும்னா பொய்ன்னு கூட சட்டப்பேரவையில் பேச முடியாது. உண்மைக்கு புறம்பானுங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த சட்டப்பேரவையில். ஸோ அதனால வந்து தவறான அல்லது வந்து பேசக்கூடாத அல்லது கேட்கத்தகாத அந்த மாதிரியான வார்த்தைகள், தேவையற்ற வாதங்கள், ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள், பழி சொல்கள், இதெல்லாம் எதையுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வந்து அவை குறிப்பிலேருந்து நீக்குவாங்க. ஓகே, அது வந்து நீங்கள் சொல்கிற பிரிண்ட் மீடியா காலத்தில் அது ஓகே, லைவ் இல்லாத காலத்தில் அது ஓகே. பட் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் மீடியா எல்லாம் லைவ்ல போயிட்டு இருக்கு, இது அவை குறிப்பில் தான் நீக்கிறதுனா அந்த லாஜிக்கே எனக்கு ஒரு மாதிரி இடிக்குதா? இல்லை அதுதான் என்ன வழிமுறை வச்சிருக்காங்க, அதுதான் பெரிய சவாலாக இருக்குது இப்போது. ஸோ அதை பற்றி இனிமே தான் நிறைய கேள்விகள் எழும், அதுக்கான விளக்கங்கள் வந்து கொடுக்கப்படும். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாக்கும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதிக்கும் ஒரு காரசாரமான விவாதம் ஒன்று போச்சு.
அதை வந்து லைவ்ல எல்லா சேனலும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. அந்த காரசாரமான விவாதம் நடந்து முடிஞ்சு ஒரு 20 நிமிஷத்துல அதை வந்து இந்த இதை நான் விவாதிக்கணும், நான் அதை ஆலோசிக்கணும், அது வரைக்கும் இது எந்த மீடியாலையும் பப்ளிஷ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆல்ரெடி இது பப்ளிஷ் ஆயிருச்சு. இல்லை, அதுதான் பெரிய சவால். இதை தாண்டி நீ சொல்கிற மாதிரி லைவ்ல போகும்போதே நிறைய பேர் வந்து இப்போ நிறைய இப்போ வந்து இளைஞர்கள் வந்து அசம்பிளியை வாட்ச் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஃபேவரட்டான தலைவர்களுக்காக. அவங்க லைவ்ல போகும்போதே அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை வந்து உடனடியாக அதை வந்து கட் பண்ணி ரீல்ஸாக போகிறது கூட வாய்ப்பு இருக்கு. அந்த வார்த்தைகள் வந்து அவை குறிப்பில் இடம் பெறுதா பெறலையாங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. கட் பண்ணி அவங்க பாட்டுக்கு ஆன்லைன் போயிடுவாங்க. அதை எப்படி இவங்க கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க, இல்லை அது என்ன உண்மையே அதோட நோக்கம் என்ன, இல்லை இவங்களால வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்கள அடையாளம் காண முடியும். அவங்க அதை இவங்க ஒளிபரப்பக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ஒளிபரப்புனா கூட அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். சமூக வலைதளங்களில் இயங்குகிற சில சேனல்கள் கூட ப்ரைமாக இருக்கிற சேனல்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் லட்சக்கணக்கான பேர் வந்து இதை ரீல்ஸாக மாற்றும் போது என்ன பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, அவையின் நேரம் கருதி இத்துடன் இந்த கூட்டத்தொடரை முடித்துக் கொள்ளலாம். அடுத்த கூட்டத்தொடர் நாளை. நன்றி வணக்கம்.